மருத்துவர்கள் மட்டுமில்லாமல் சாமானிய மக்களுக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜி கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 6000 கொலைகள் நடைபெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். வன்னியர் சங்க தலைவர் தலையை நான் இடுப்பேன் என்று ஒரு நபர் பேசுகிறார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், காவல்துறை முதுகெலும்பில்லாமல் உள்ளதாகவும், காவல்துறை மீது பயம் இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர் ஆன்காலஜிஸ்ட் கொடூரமான முறையில் அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைத்தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது.